محمد وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, வாரம் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் சுத்தம் சம்பந்தமான பகுதியையும் வணக்கம் சம்பந்தமான பகுதிகளில் ஒரு பெரிய பகுதியும் முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்நோக்க இருக்கின்ற ரமதான் மாதத்துடைய நோன்பின் சட்ட திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹ்வின் உதவியை நாடியவனாய் எடுத்துரைக்க நான் முயற்சிக்கின்றேன். நோன்பு என்பது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்று. இந்த நோன்பு என்றால் ஃபஜ்ர் முதல் சூரியன் மறையும் வரும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வது. இந்த நோன்பு கடமை என்பதற்கான ஆதாரமாக நாம் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-பக்ரா 185வது வசனத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமதான் மாதம், அது மனிதர்களுக்கு நேர்வழியாகவும் உண்மைக்கு புறம்பானவைகளை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, அந்த மாதத்தை யார் அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஹதீஸை பொறுத்தவரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இஸ்லாத்தின் கடமைகள் 5, அதில் ஷஹாதா, தொழுகை, நோன்பு, இவ்வாறாக அந்த கடமைகளை கூறியிருக்கிறார்கள். அதே போன்று உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவும் இந்த நோன்பு கடமை என்பதிலே யாருக்கும் கருத்து வேற்றுமைகள் கிடையாது. இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விட்டால் நோன்பு யாருக்கு விதியாகும் என்றால், அந்த விதியாகக்கூடிய நிபந்தனைகளை பொறுத்தவரையிலே முதலாவதாக இஸ்லாம், அவரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த மனிதர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், அதாவது சுயநினைவுடன் இருக்க வேண்டும். நான்காவதாக நோன்பு நோக்க சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகளை பார்க்கின்ற போது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது, பருவ வயதை அடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கிடையாது, புத்தியை இழந்த மனிதனுக்கு நோன்பு கிடையாது. அதே போன்று நோன்பு நோட்பதற்கு சக்தி வலுவற்றவர்களுக்கும் கடமை கிடையாது. இந்த ரமதான் மாதத்தை எவ்வாறு உறுதிப்படுத்துவது? இது ரமதான் மாதம் தான் என்று சொல்லி எப்படி உறுதிப்படுத்தலாம்? 2 முறைகள். ஒன்று, ஷாபானுடைய பிறை முடிந்து ரமதானுடைய பிறையை வானத்தில் பார்க்க வேண்டும். பிறை பார்த்து இது ரமதான் மாதம் என்று தீர்மானிப்பது. அவ்வாறு இல்லாவிட்டால் இன்று ஷாபானுடைய 30வது தினம் என்றால் நாளை என்ன? ரமதான் 1வது நாள். ஏன்னா அரபு மாதங்களை பொறுத்தவரையிலே 28 நாட்கள் என்பதும் கிடையாது, அடுத்தது என்ன 31 நாட்களும் கிடையாது. அப்ப ஷாபான் 30 என்று சொன்னா 31வது வரக்கூடியது என்னவா இருக்கும்? ரமதானாக இருக்கும். அடுத்ததாக இந்த நோன்புக்கு நியத் கட்டாயம். நோன்பு பிடிக்கிறேன் என்று நியத்து வைக்கணும், வாயால சொல்றதல்ல. அதாவது நோன்பு பிடிக்கிறேன் என்கிற எண்ணம் கொண்டு இருக்கணும். இந்த நோன்புடைய நியத்தை பொறுத்தவரையிலே ஏனைய வணக்கங்களை போன்று அந்த நோன்பை நோட்கிறேன் என்கிற எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும். இந்த எண்ணத்தை பொறுத்தவரையிலே 2 வழிமுறை. ஒன்று கட்டாயமான நோன்பு, இரண்டாவது சுன்னத்தான நோன்பு. கட்டாயமான நோன்பை பொறுத்தவரையிலே இரவு வேளையிலே, அதாவது சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ருடைய உதயமாகும் அந்த நேரத்துக்கு முன்னராக நியத்து வைக்க வேண்டும். பரதான நோன்புக்கு நோன்பு பிடிக்கிறேன் என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். மல்லம் எபித்தி சுயாம மினல் லைலி ஃபலா சுயாம லஹு, பரதான நோன்புக்கு இரவுல யாரு நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு என்ன இல்லை, நோன்பு கிடையாது. இரண்டாவது சுன்னத்தான நோன்பு. சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரையிலே அவர் சூரியன், அதாவது சுபகுடைய நேரத்திலிருந்து நுகருக்கு முந்தி வரும் வரை, அதாவது நடுவுச்சிக்கு சூரியன் வருவதற்கு முன்னதாக நோன்பை முறிக்கக்கூடிய ஏதாவது நிகழாமல் இருந்தால் சுன்னத்தான நோன்புக்கு என்ன செய்யலாம்? நியத்து வச்சுக் கொள்ளலாம். ஓகே, ரைட். அடுத்ததாக இந்த நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போமானால், முதலாவது
உடல் உறவு. உடல் உறவு மூலமாக ஒரு நோன்பை முறித்துக் கொண்டால் பகல் வேளையிலே அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் கட்டாயமாக அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். மூன்றாவதாக அவர் குற்ற பரிகாரமாக தண்டனையாக பிதியா கொடுக்க வேண்டும். அந்த குற்ற பரிகாரத்தை பொறுத்தவரையிலே முதலாவதாக ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு சக்தி இல்லை என்றால் ஒரு நோன்பை முறித்ததற்காக 2 மாதங்கள் தொடராக நோன்பு பிடிக்க வேண்டும். அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே இந்த ஆபத்தான நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக உணர்வின் மூலமாக இஸ்கலிதமாக்குதல், அதாவது சுய இன்பம் மூலமாக இஸ்கலிதமானால் இவை மூலமாக, அதாவது முத்தமிடுதல் அல்லது தொடுதல் அல்லது தொடரான தடுக்கப்பட்ட விடயங்களை பார்ப்பதன் மூலமாக இஸ்கலிதமானால் நோன்பு என்ன செஞ்சிடும்? முறியும். ஆனால் அவர் கலா செய்தால் போதும், அதற்கு கஃபாரா கிடையாது. ஓகே. மூன்றாவது, அதாவது தூக்கத்தில் யாருக்காவது இஸ்கலிதமானால் அதற்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஆனால் குளித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, வேண்டும் என்று உண்ணுதல் குடித்தல். உதாரணம், வேண்டும் என்றே ஒரு ஆள் சாப்பிடுறார் அல்லது குடிக்கிறார். இவ்வாறு சாப்பிட்டால் என்ன செய்யும்? நோன்பு முறிந்து விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடும்போது வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதாவது சுபஹுடைய நேரம் வரும் வரைக்கும் என்ன செய்யலாம்? தாராளமாக சாப்பிடலாம், தாராளமாக குடிக்கலாம். அந்த நேரம் வந்து விட்டதென்றால், ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டதென்றால் சும்ம அதிம்மு ஸியாம இலல் லைல், சூரியன் மறையும் வரைக்கும் என்ன செய்யணும்? தொடராக நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, யாராவது ஒருவர் மறந்த நிலையில் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டால் அல்லது குடித்து விட்டால் எப்போது நினைவுக்கு வருகிறதோ அந்த நேரத்துடன் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? சாப்பாட்டை நிறுத்திடணும். ஒரு ஆள் எடுத்து சாப்பிடுறார், நினைவு வந்துட்டு உடனே நிப்பாட்டிட்டா என்ன சரி? நோன்புக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. அதே போல குடிக்கிறாரு, ஆனா நோம்புடைய ஞாபகம் வருது அல்லது பக்கத்தில் உள்ள ஞாபகம் ஊட்டுறாரு, நிப்பாட்டி கொண்டா ஓகே. அப்படி இல்லாம குடிச்ச காப்ப ஃபுல்லா குடிக்கிறது அல்ல. ஓகே. மறதியில் ஏற்பட்டால் அதற்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நான்காவதாக, வேண்டும் என்று வாந்தி எடுத்தல். உதாரணம், ஒரு ஆளுக்கு வாந்தி தானாக வருவது வந்தால் பிரச்சனை இல்லை. வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு என்ன செய்யும்? முறிந்து விடும். மன் தரஅஹுல் கைவு ஃபலைஸ அலைஹி கலா. அதாவது தானாக நோன்பு வந்தா அவருக்கு நோன்புக்கு எந்த ஆபத்தும் இல்லை, கலாவும் கிடையாது. ஆனால் வேண்டும் என்று அவர் வாந்தியை வரவழைத்துக் கொண்டால் நோன்பை என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். ஐந்தாவதாக, உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றல். அது ஹிஜாமா செய்வதானாலும் சரி, இரத்த தானம், மற்றவர்களுக்கு இரத்தத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒன்றால் இரத்தம் அதிகமாக சிந்துது, ஒரு காயத்தின் மூலமாக அளவுக்கு அதிகமான இரத்தம் போனால் நோம்பு செஞ்சிடும், முறிஞ்சிடும். ஆனா இரத்த பரிசோதனைக்காக ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் எடுப்பாங்க தானே, அதுக்கு ஆட்சேபனை கிடையாது. சில வேளை சிலவங்களுக்கு மூக்குல அப்படி அடிபட்டா என்ன செய்யும்? இரத்தம் வரும். அல்லது ஒரு காயம் ஒன்று இருக்குது, சும்மா அப்படி தட்டுப்பட்டா என்ன செய்யும்? வரும். அப்படி வந்தால் பிரச்சனை. அல்லது ஒரு நாள் பல்லு இரவு ரிமூவ் பண்ணிப்பார், ஆனா சில வேளை அதனுடைய தாக்கம் என்ன செய்யும்? இரத்தம் வருமாக இருந்தால் நோன்புக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்ப நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் உடலுறவின் மூலமாக, உணர்வின் மூலமாக இஸ்கலிதமாக்குதல், வேண்டும் என்று உண்ணுதல், வேண்டும் என்று வாந்தி எடுத்தல், உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றல். ரமலானில் நோன்பு நோட்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார்? நோன்பு நோட்பது கடமை, ஆனா சிலருக்கு என்ன, நோன்பை விடுவதற்கான அனுமதி இருக்குது. அதில் முதலாவது வகுப்பினர் நோன்பை விட வேண்டும், ஆனால் என்ன கடமை அவருக்கு? கலா செய்ய வேண்டும். விடுபடுற நோன்பு கலா செய்தால் போதும். அதில் முதலாவது நோயாளி. நோய் குணமாகும் வரும் வரை அவருக்கு என்ன செய்யலாம்? உதாரணமாக ஒரு 5 நாளைக்கு சீரியஸ் நோய், அப்ப என்ன செய்யலாம்? அவரு 5 நாளைக்கு நோன்பு விடலாம், ஆனா என்ன செய்யணும்? அவரு கலா செய்ய வேண்டும். இரண்டாவதாக பிரயாணி. பிரயாணத்தின் களைப்பின் காரணமாக அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது, செய்ய வேண்டும். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். யார் நோயாளியாகவோ பிரயாண நிமித்தமாக பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் வேறு சில நாட்களில் அந்த விடுபட்ட நோன்பை நோட்க வேண்டும். கலா செய்தால் போதும்.
மூன்றாவது கர்ப்பிணி தாய், அதாவது பிரசவ ஒரு ஒரு குழந்தையை சுமந்த தாய் அல்லது பால் கொடுக்கக்கூடிய தாய். இந்த இருவரும் தனக்காகவும் பிள்ளைக்காகவும் ஆபத்து ஏற்படும் என்று பயந்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். ஆனால் அந்த காரணம் நீங்கியதற்கு பின்னால் என்ன செய்யணும்? விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும். நான்காவதாக மாதவிடாய், அதே போன்று குழந்தை பேற்றின் மூலமாக உறுதி வரக்கூடிய பெண்கள், உறுதி போக்குள்ள அந்த பெண்கள், இவர்கள் நோன்பு நோட்பது என்ன? அனுமதி அல்ல, கட்டாயமாக என்ன செய்யணும்? நோன்பை விடணும். மாதவிடாய், குழந்தை பெற்ற தாய்மார் நோன்பு என்ன செய்யலாது? பிடிக்க இயலாது. ஆனால் அவ்வாறு ஒருவர் நோன்பு நோட்டா நோன்பு செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகாது. ஆனால் சுத்தமானதுக்கு பின்னால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அடுத்ததாக ரமதானில் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. கலா செய்வதுடன் என்ன செய்யணும் சொன்னா கஃபாரா கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்டுக்கு சொன்னவங்க என்ன, கலா செய்தால் மட்டும் போதும். இப்ப சொல்ல போறவங்க என்ன செய்யணும்? இவங்களுக்கு கலா செய்ய இயலாது, அதாவது நோன்பே பிடிக்க இயலாத சந்தர்ப்பம் இருந்தா அதுக்கு பதிலாக கஃபாரா கொடுத்தால் போதும். அதில் முதலாவது தீராத நோய். உதாரணமா டாக்டர் சொல்றாரு, இவருக்கு என்ன இனி இந்த தீராத நோய் என்ன படுக்கையோட படுக்கன்னு சொல்லுவாங்க, அதான் அப்படியா இருந்தா அவங்க என்ன செய்யுது? நோவு பிடிக்க தேவையில்லை, அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? கஃபாரா கொடுத்தால் போதும். இரண்டாவதா வயது முதிர்ந்தவர். அந்த வயது முதிர்ந்தவரை பொறுத்தவரையில், அதாவது அவருடைய பல அந்த முதிர்வு தன்மையின் காரணமாக வலுவிழந்து பல வகையான நோய்களில் ஆளாக்கப்பட்டு சுய நினைவு இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அவ்வாறு இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? நோன்பு நோட்க தேவையில்லை. ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு பதிலாக உணவளித்தால் போதும். கலா செய்வதற்கான நேரமும் பிற்படுத்துவதற்கான சட்டமும். உதாரணமா இப்ப கலா ஏதோ ஒரு இதுல விட்டுட்டோம், பிரயாணமோ நோயோ விட்டால் எப்ப கலா செய்யறது, அதற்கான காலம் என்னன்னு பார்ப்போமாக இருந்தால் அடுத்த ரமதான் இருக்குது இல்லையா, அடுத்த ரமதானுக்கு முன்னதாக என்ன செய்யணும்? விடுபட்ட நோன்புகளை கலா செய்து விட வேண்டும். ஆனால் காரணம் இல்லாம தாமதப்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான விடயம் கிடையாது. அடுத்த ரமலானை அடைவதற்கு முன்னால் காரணம் இல்லாமல் அவர் என்ன நோன்பு எப்படி பிற்படுத்தினால் அவருக்கு ரெண்டு நிலைமை. ஒன்று, அடுத்த ரமலானுக்கு முந்தி கலா செய்வதற்கு முடியாமல் போன காரணம் ஒன்று நோய், அப்ப தொடராக நோயில இருக்கிறார், என்ன செய்யணும்? அவர் கலா செய்தால் போதும். அல்லது அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாமல் வேண்டும் என்றே பொதுபோக்காக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? கலா செய்வதுடன் ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும், ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும் அந்த கஃபாராவா. அடுத்ததாக கலா நோன்பு இருக்கக்கூடிய ஒருவர் சுன்னத்தான நோன்பை நோட்கலாமா? சுன்னத்தான நோன்பை நோட்கலாமா என்று பார்த்தால், ரமலானுடைய உதாரணமா 5-6 நோன்பு இருக்குது கலா. இவர் என்ன செய்யலாம்? அடுத்த நோன்புக்கு முன்னால பிடிச்சா போதும். ஆனால் சுன்னத்தான நோன்பு நோட்பதாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? சுன்னத்துக்கு முன்னதாக கலா நோன்பை பிடித்து விட வேண்டும். ஆனால் சில சுன்னத்தான நோன்புடைய காலம் பிந்திவிடும் என்றால், உதாரணமா ஆஷூரா நோன்பு, உதாரணமா ரமலான்ல விடுபட்ட நோன்பு அவரு முஹர்ரத்துல தான் பிடிக்க போறான்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஆஷூரா நோன்பு சுன்னத்தான நோன்பு. இப்ப கலா நோன்பு பிடிக்கிறதா அல்லது சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறதான்னு பார்த்தால் என்ன, ஆஷூராவுடைய காலம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அல்லது அரஃபாவுடைய நாள் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்ப அவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் 6 நோன்பு பிடிக்கிறவங்க ஷவ்வால் மாதம் கலா நோன்பு பிடிச்சிட்டு தான் என்ன செய்யணும்? ஏன்னா கலா நோன்பு பிடிக்கிறது இல்லையா, பிடிக்கணும். அடுத்ததாக ரமலான் மாதத்திலே நோன்பை விடுவதற்கு அனுமதி, கஃபாரா கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். நோன்பு நோட்பதற்கு தடுக்கப்பட்ட நாட்கள், நோன்பு நோட்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நாட்கள் 2 பெருநாள் தினங்கள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. இரண்டாவதா ஐயாமு தஷ்ரீக், துல்ஹஜ் மாதம் 11, 12, 13. இந்த 3 நாட்களில் நோன்பு நோட்பது ஹராம். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு நோன்பு பிடிக்கலாம். யார் அவரு? ஹஜ்ஜை கிரான் முறையிலும் தமத்துவ முறையிலும் செய்தவர்கள் என்ன செய்யணும்? ஹதியை கொடுக்கணும்.
அதை கொடுக்கறதுக்கு வசதி இல்லைண்டா அவர்கள் 10 நோன்பு பிடிக்கணும். அந்த 10 நோன்புல 3 நோன்பு எங்க பிடிக்கணும்? ஹஜ்ஜுடைய காலத்துல பிடிக்கணும். அந்த 2 நபர்களுக்கு மாத்திரம் இந்த நோன்பு தடுக்கப்பட்ட அந்த 11, 12, 13வது நாட்கள் என்ன செய்யலாம்? நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்குது. அது தவிர்ந்த யாருக்கும் என்ன இல்லை, நோன்பு நோட்பது அனுமதி கிடையாது. அடுத்ததாக யௌமு ஷக், அதாவது ஷாபானுடைய 30வது நாள் அன்றைக்கு என்ன செய்யப்படாது? நோன்பு பிடிக்கிறது கூடாது. ஏன்னா சில வேளை வானத்துல புழுதியின் காரணமாகவோ மேகமூட்டத்தின் காரணமாக பிற தெரியாம இருக்கலாம், சந்தேகத்துக்குரிய நாள். அப்ப அந்த நாள் என்ன செய்யக்கூடாது? நோன்பு நோட்பது தடுக்கப்பட்ட நாள். இன்னும் சில விடயம் இருக்குது. நோன்பு நோட்பது வெறுக்கப்பட்டது, மக்ரூஹான விஷயம். உதாரணமாக ஒருவர் ரஜபு மாதத்தை குறிப்பிட்டு பிடிப்பது, அது கூடாது. ஆனா எல்லா மாதத்திலையும் பிடிக்கிறாரு, ரஜபு மாதத்திலையும் பிடிக்கிறாரா என்ன பிரச்சனை இல்லை. ரஜபு மாதத்தை குறிப்பிட்டு பிடிப்பது கூடாது. அதே போல வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு பிடிக்கிறது, அதுவும் கூடாது. வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்கிறது என்ன செய்யணும்? வியாழனோட சேர்த்து பிடிக்கணும், அல்லது வெள்ளியோட என்ன செய்யணும்? சனியை பிடிக்கணும். ரைட். அடுத்தது நோன்பு நோட்பது சுன்னத்தான நாட்களை பொறுத்தவரையிலே சுருக்கமாக நான் கூறிக்கொண்டு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய விடயங்களை ஒவ்வொருவரும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஷவ்வால் மாதம் 6 நாட்கள் நோன்பு நோட்பது என்ன? பெருநாள் முடிஞ்சு 6 நாட்கள் நோன்பு பிடிக்கிறது என்னது? சுன்னத்தான நோன்பு. அதே போல துல்ஹஜ் மாதம் 9 நாட்கள், துல்ஹஜ் 1வது நாள்ல இருந்து 9 நாட்கள் பிடிக்கிறது சுன்னத். அதில் குறிப்பாக அரஃபாவுடைய நாளை பிடிக்கிறது என்ன? வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அதே போல ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீர் பிறை 13, 14, 15 நாட்கள்ல பிடிக்கிறது. 3 நாட்கள் விரும்பின எந்த நாட்களையும் பிடிக்கலாம். அத 13, 14, 15 ஆக்கிக் கொள்றது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். ஆனா யாருக்கு எப்படி வசதி இருக்கிறதோ திங்கட்கிழமை வியாழக்கு விரும்பின மாதிரி அமைச்சு கொள்ளலாம். அடுத்து ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு நோட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனை பற்றி சொல்லும் போது நபி அவர்கள் கூறினார்கள், அடியார்களுடைய வணக்கங்கள் எடுத்து காட்டப்படுகிற நாள் எந்த நாள்? வியாழன், திங்கள். எனவே அந்த நாளில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு சுன்னத்தான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோன்பு. அதை எப்படி நோன்பது? ஒரு நாளைக்கு நோன்பு, ஒரு நாளைக்கு நோன்பு இல்லை. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு. விரும்பினவங்க என்ன செய்யலாம், அனுமதி இருக்கு. அடுத்ததாக முஹர்ரம் மாதம் நோன்பு நோக்கிறது. முஹர்ரம் மாதம் அந்த 10 நாட்கள், அது குறிப்பாக ஆஷூரா முஹர்ரம் 10வது நாள், அதனுடன் சேர்த்து நபி அவர்கள் கூறினார்கள், லைன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாசி, அடுத்த வருடம் நான் இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க. அப்ப ஆஷூராவுடைய 10வது நாளும் அதற்கு முந்தைய 9வது நாளும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. அவ்வாறு நோன்பு நோட்பது கடந்த வருட பாவத்தை மன்னிக்கும் என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். எனவே வணக்கம் சம்பந்தமான பகுதிகள் இந்த நோன்புடன் முழுமை பெறுகிறது. அப்ப இந்த புத்தகத்துல 3 விஷயம். அகீதா அடிப்படை கோட்பாடு சம்பந்தமானது, அது சுத்தத்துடன் சேர்ந்து வணக்கம் சம்பந்தமானது. 3வது பகுதி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பகுதி. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னரான வகுப்புகளிலே பார்ப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் அடையக்கூடிய இந்த ரமலானை உடல் ஆரோக்கியத்துடன் அடைந்து முழுமையாக நோன்பு நோற்று அந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.